காவா ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 300 மீட்டர்ஸ் நகரோத்தனால 300 மீட்டர்ஸ் ட்ரெயின் போடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிருந்தா எங்க பண்ணாத இருக்கு காவா. அந்த ரோடு கூட நீங்க கேட்டீங்க அன்னைக்கு மீட்டிங்ல வந்து தாய்மார்கள் தான் ரோடு இல்ல, லைட் இல்ல, காவா இல்ல. இன்னைக்கு காவா 300 மீட்டர்ஸ் 20 lakhs பணத்துல நகரோத்தனா ஸ்கீம் இது, அது சாங்ஷன் ஆயிருக்குது, அது பண்றாங்க. வேற பண்ணாத இருக்கிற ரோடு ட்ரெயின் அதெல்லாம் நெக்ஸ்ட் இதுல பண்ணி கொடுக்குறோம் நாங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஒரு 2-3 monthsல நாங்க நெக்ஸ்ட் அது ப்ரோக்ராம் எடுத்து அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி காவா ரோடு அதெல்லாம் பண்றாங்க. லைட்ஸ் ரிப்பேரி கூட பண்ணிருக்காங்க, ஸ்ரீனிவாஸ் சொல்லிருக்காங்க. திருப்பி ஐயா திருப்பி அப்போ வந்த ரேஷன் கார்டு பென்ஷன் பத்தி பேசியிருந்தாங்க. இன்னொரு 20 நாள்ல திருப்பி நாங்க ஏரியாவுக்கு விசிட் பண்ணும் போது யார் யாருக்கு பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருக்குது, 2000 யாருக்கு வர்றது இல்ல, நாங்க வரோம் இல்ல, நாங்க வராத இருந்தா எங்க கமிட்டி வந்து ஆபீசர்ஸ் கூட வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அது ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. பென்ஷன் ப்ராப்ளமும் 2000 வருதா இல்லையா, ரேஷன் கார்டு ஒரே ஒருத்தர் இருந்தா ரேஷன் பண்றது இல்ல, கூட இருந்தா அவருக்கு அந்த கூட ஃபேமிலிக்கு ஆட் பண்றாங்க. ஒரே ஒருத்தருக்கு இப்போ ரேஷன் பண்றது இல்ல, தனியா பண்றது இல்ல. ஃபேமிலி கூட இருந்ததா ரேஷன் பெனிஃபிட் வரும். எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அப்பதான் செப்பரேட்டா உங்களுக்கு ரேஷன் கார்டுல பெனிஃபிட்காகி கவர்மெண்ட் பெனிஃபிட்காகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காகி பண்றாங்க. வேற பெனிஃபிட்காகி ஒரே ஒருத்தர் ரேஷன் கார்டு பண்ண முடியாது. அது ரூல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ரூல். அது ஃபேமிலி கூட தான் பண்ணுவாங்க, தனியா பண்றது இல்ல. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து விடுவாங்க. சேர்த்து பேரா இருந்தா பேத்தி இருந்தா புள்ள யார் உங்க டாட்டரோ பையாவோ யார் இருந்தா அவர் கூட சேர்த்து ரேஷன் கார்டு பண்ணி கொடுக்குறாங்க. வேற ப்ராப்ளம் இருந்தா ஒரு டீமா வருவாங்க, நாங்க இருந்தா நாங்க வரோம், இல்லாத இருந்தா ஒரு கமிட்டி பண்ணி உங்களுக்கு ரெவென்யூ ஆபீசர்ஸ் ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து இங்க டைம் பிக்ஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்றாங்க. இங்க வருவாங்க, கேட்பாங்க உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம், உங்க என்ன குறை இருக்குதோ. ஒரு வார்த்தை பேசுங்கம்மா. ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லம்மா, ஸ்காலர்ஷிப் ப்ராவிஷன் இருக்குது எங்களுக்கு. இப்போ 100 ரூபாய் வந்தா முனிசிபாலிட்டிக்கு, இல்ல 1000 ரூபாய் வந்தா, லட்சம் வந்தா, ஒரு கோடி வந்தா நாங்க 24.1% அது செப்பரேட்டா எஜுகேஷனுக்கோ இல்ல உங்களுக்கு அது யாரு வீக்கர் செக்ஷன் இருக்காங்க அவர் எஜுகேஷனுக்கோ ஸ்காலர்ஷிப்கோ அது யூஸ் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி நாங்க கோவிட் டைம்ல எல்லா வார்டுல 10-20 பேருக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுத்தோம். இப்ப கூட நாங்க அதே ப்ரோக்ராம்னால எவ்வளவு அமௌண்ட் வருதோ எங்களுக்கு முனிசிபாலிட்டிக்கு டெவலப்மெண்ட் கிராண்ட் வருது. அந்த டெவலப்மெண்ட்ல நாங்க ரோட் போட முடியும், காவா போட முடியும், லைட் போட முடியும், தண்ணி வசதி பண்ண முடியும். அதுல நாங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதுல 80% டெவலப்மெண்ட் 24% நாங்க ஸ்காலர்ஷிப்க்கு எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் போட்டா அந்த கேம்ப் பண்ணும் போது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு வருவாங்களே உங்க ப்ராப்ளம்ஸ், அந்த டைம்ல உங்களுக்கு முதல்ல அவங்க பேசுறது கேளுங்கம்மா. சலுகை அவங்க இருக்கிற சலுகையை சொல்றாங்க, அதுக்கு மேல நீங்க ஒவ்வொருத்தரா பேசுங்க. சரிப்பா. இப்போ ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் வந்தா நீங்க 10 ரூபாயோ 20 ரூபாயோ என்ன பண்றீங்க, சேவிங்ஸ் பண்றீங்களா இல்லையா? அப்படியே முனிசிபாலிட்டிக்கு டெவலப்மெண்ட் ஃபண்ட் வருது, நகரோத்தனா ஃபண்ட் வருது, SFC கிராண்ட் 15%. அதுல 80% மொத்தம் அந்த அமௌண்ட் நாங்க டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ண முடியும். செலவாகும். ரோடு, ட்ரெயின், லைட்டு, தண்ணி வசதி பண்ண முடியும். 80% மிக்க 24% பண்ணா நாங்க ஸ்காலர்ஷிப் தான் யூஸ் பண்ணி வந்திருக்கோம். பசங்க படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்றாங்க. 7th கல்ல 10th PUC டிகிரி மெடிக்கல் டிப்ளமோ அதெல்லாம் நோட்டீஸ் போட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் எங்க கூட வந்திருக்காங்க. இப்ப புதுசா வந்திருக்காங்க AWE கமிஷனர். அவர் ஒரு 20 days கேம்ப் பண்றாங்க. நானே அவருக்கு ஒரு ஏரியாவுக்கு டேட் 2 hours 3 hours ஒரு டேட் பண்ணி
இங்கே வர டைமில் நாங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் இங்கே வர டைமில் கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் இருக்குது, இல்லை முனிசிபாலிட்டியில் உங்களுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட் என்ன இருக்குது, ஸ்காலர்ஷிಪ್ என்ன இருக்குது, திருப்பಿ ಗ್ಯಾಸ್ ಇನ್ನು ಕನೆಕ್ಷನ್ಸ್ ಕೊಡೋದಿದೆ, ಗ್ಯಾಸ್ ಕನೆಕ್ಷನ್ಸ್ ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ಕೊಡೋದಿದೆ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾವು ಬರೀ 1000 ಅಷ್ಟೇ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಕಡೆ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ, ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಕಡೆ ಇನ್ನೂ 1000 ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ಕೊಡೋಣ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಬರೀ 1000 ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಏನಾದ್ರೂ ಒಂದು ನೀವು ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಹೇಳಿ, ಆ ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಬಂದ್ಮೇಲೆ ಒಂದ್ ಮನೆಗೆ 2 ಕೊಡೋದು ಬೇಡ, ಆದ್ರೆ ಒಂದ್ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ 1 ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ನೋಟಿಸ್ ಇರುತ್ತಲ್ಲ ಅದನ್ನ ಕೊಡಿ. ಸೊ ದಟ್ ಅವ್ರು ಓದ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ, ಅದನ್ನ ಓದ್ಕೊಂಡು ಯಾರು ಫಿಟ್ ಇರ್ತಾರೆ, ಯಾರು ಎಲಿಜಿಬಲ್ ಇರ್ತಾರೆ ಅವ್ರು ಮಾತ್ರ ಅದನ್ನ ಬೆನಿಫಿಟ್ ತಗೊಳ್ಳಿ. ಯಾವ್ದು ನಾವು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಅದು ಗ್ಯಾಸ್ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿದೀವಲ್ಲ ಅದು ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಂಡಿವಿಜುವಲ್ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಅಷ್ಟೇ ಅದು ಆ ಬೆನಿಫಿಟ್ ಇರೋದು. ಅದನ್ನ ಎಜುಕೇಟ್ ಮಾಡೋಣ. ಸೊ ಬಂದಾಗ ಪೆನ್ಷನ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಣ, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಣ, ನಗರಸಭೆದು ಏನ್ ಬೆನಿಫಿಟ್ ಇದೆ ಅದು ಅವರಿಗೆ ಒಂದು ನೋಟಿಸೇ ಮಾಡಬೇಕು. ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಸಿಂಗಲ್ ಪೇರೆಂಟ್ಗೆ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಕೊಡಿ, ಸಿಂಗಲ್ ಪೇರೆಂಟ್. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದ್ರು, ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಈಗ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ ನೀವೇ ಒಂದು 20 days 30 days ಒಂದು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡಿಕೊಂಡು ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಎಜುಕೇಟ್ ಮಾಡಿ ಬರೋಣ. ಆ ತರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಯಾರು ಸಿಂಗಲ್ ಪೇರೆಂಟ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ அதுதான் லேடிஸ் ನೆಕ್ಸ್ಟ್ அதுதான் கான்ட்ராக்ட்ல பிசிஎல் வேலை அது ஏதோ சின்ன தொழில் பண்றோம், பந்தல் போட்டு செக்யூரிட்டி எல்லாம் வந்து பீஸ் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி வந்தாங்க. எங்க வீடு இருந்தா அங்கதான் கெட்டிருக்கா. pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindigul style biryani. 100% Venus biryani. near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Pay. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.